எவன்லாம் தன்னை நான் ஒரு பெரிய பரதேசிங்க, நான் ஒரு பெரிய பெரிய பிச்சைக்காரங்க, நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு விளங்காதவன், இப்படி அவனா சொல்றானா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம். ஹி நோஸ் த வேல்யூ அண்ட் கோர் சீக்ரெட் ஆஃப் த அபுண்டன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். எவெல்லாம் தன்னை பிச்சைக்காரன் அடிமுட்டாளு வீணா போனவன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கையில எதை உணரணுமோ அதை உணர்ந்துட்டான்னு அர்த்தம். மேட்ரு என்னன்னா, இப்படி சொல்றவன் பூரா பெரிய ஞானி. ஈகோ இருக்கிறவனால அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒருத்தனை சொல்லுங்க, நான் ஒரு பெரிய பிச்சைக்காரங்க, நான் ஒரு அவமான ஒரு கீழ்த்தரமான பிறவிங்க, நான் ஒரு கேவலமா, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். மனசார வாய் விட்டு சொல்லணும், சொல்ல முடியுமா? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற இந்த நிலைக்கு போறதுக்கு அப்பப்ப இப்படி சொல்லி சொல்லி பழகணும். யாரு நீ என்ன பண்ணிட்டு, என்னையெல்லாம் யாராவது எங்கேயாவது எந்த ஏர்போர்ட்ல எந்த நாட்டுல யாரு தெரியாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ரோடா பிச்சை எடுத்துட்டு இருக்கேங்க, நாடா எங்க ரோடா பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, துபாயில வந்து உட்காந்து முடி வெட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். பிச்சை எடுக்கும் போது கொஞ்சம் அழகாக பிச்சை எடுக்கணும்லங்க, அதனால முடி வெட்டிட்டு இருக்கேன். இது ரீசெண்டா நடந்தது, இப்ப நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, the more you put yourself down, the more blessings you will get from the cosmic or divine or God. கேமே உங்களை தாழ்த்திக்கிறது தான். இந்த பல லூஸ் உங்களுக்கு தெரியாது, தன்னை உயர்த்தி பேசியே நாசமா போறது, எங்கேயாவது அடிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு காஞ்சிப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எல்லாம் பட்டு கடைசியில தெரியும், ஆஹா இது இல்ல போல சக்சஸ் ஃபார்முலா. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக், அடுத்து மெயின் விஷயம், இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ த மேஜிக்னா என்ன அப்படின்னா, பேசிக் ரூல் என்னன்னா, இயற்கையை நேசிக்கிறவனா இருக்கணும். இல்லாட்டினா உங்களால இயற்கை அன்னை உங்களுக்கு ஓகே சொல்லவே மாட்டா. எழுதி தரேன். இயற்கை அன்னை என்பவள் ஒரு பெண், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இயற்கை அன்னை என்பவள் ஒரு பெண். நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அவளுக்கு, உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவள்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்? ஐ லவ் யூ சோ மச், ப்ளீஸ் கம் டு மீ, இப்படி கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? நீங்க இதுகிட்ட பேசவே முடியாது. நீங்க ஒண்ணு அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னா, அதுக்கு புரியணும் நீங்க அதை உண்மையாவே லவ் பண்றீங்கன்னு. இது எப்படிப்பா அதுக்கு புரியும்? சரி, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சா உங்களுக்கு புரியுமா புரியாதா? யாராவது உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சா உங்களுக்கு புரியாதா? அவ்வளவுதான். நீங்களே இவ்வளவு அறிவா இருக்கும்போது இயற்கையை யோசிச்சுக்கோங்க. நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயற்கைகிட்ட போய் பேச்சு கொடுக்கணும். பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும், பட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம், நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஒரு எறும்புக்கு இங்க எல்லாம் பெரிய பெரிய சீக்கிரம் நான் சொல்லி தரது பூரா ரகசியத்தை எங்கேயோ போய் தேடிட்டு இருக்காங்க பைத்தியகாரங்க, இங்க இருக்குது. ஒரு எறும்புக்கு நசுக்க போறீங்கன்னா, ஐயோ எறும்புக்கு வலிக்குமே, உங்களுக்கு வலிக்கணும். வலிச்சிருச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க. நம்புங்க, என்னை நம்புங்க, அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டீங்க. எறும்புக்கு எப்படிங்க வலிக்கணும்? அப்ப எப்ப வலிக்கும், எப்படி வலிக்கும்? இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கு, அடுத்த ஜென்மத்துல மனிதனா பிறக்க வேண்டியது, சரி நம்ம இப்படி சீக்கிரம் கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உருக்கம் வரணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாளில் வராது. யூ ஹேவ் டு பிராக்டிஸ் திஸ்.